எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வள்ளி சமையல் சேனலில் ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம். இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா மாவு 100 கிராம், ஒரு முட்டை, 200 மில்லி பால் நல்லா காய்ச்சி ஆறின பால் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நெய் வேணால் சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி அப்படியேனாலும் அரைச்சிக்கிடலாம். நான் இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் வத்தலை மிக்சியில் போட்டு 1-2 திரித்து வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா அதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கல் சூடானதும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது கூட கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் தோசை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது கூடவே நம்ம பால், முட்டை எல்லாமே சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது கூட காரசாரமான பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிடுங்க. இந்த சட்னி நான் எப்படி அரைச்சேன்னா, ஒரு 10 பல்லு பூண்டு அதை 1-2 நச்சு வச்சுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் இன்றைக்கி என்னோடய எளிமையான ரெசிபி. இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.